எல்லோரும் நலமோடு வாழ்கவே, எல்லோரும் வளமோடு வளர்கவே, எல்லாரும் நன்மையில் சிறக்கவே, தீமைகள் தீண்டாது விலகவே. இறைவா போற்றி, மூவரு இறைவா போற்றி போற்றி. திருமுழுக்கினால் கிறிஸ்துவின் நம்பிக்கையாளராக திகழும் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, அர்ப்பணை வார்த்தைப்பாட்டினால் தங்களை அர்ப்பணித்து கொண்ட இருபால் துறவியர்களே, குருத்துவம் என்னும் அருள் சாதனத்தினால் அருள்பொழிவு பெற்றதன் காரணமாக நமது பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய அருள் பணியாளர்களே, ஏனையோர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளில் உயர்த்த இயேசுவின் பெயரால் எனது வாழ்த்துக்களும் வணக்கமும். நமது பங்கை நினைக்கும் பொழுது, சென்ற 25 ஆண்டுகால வரலாறை நினைக்கும் பொழுது உள்ளம் பேருகுலை கொள்ளுகின்றது. ஏனென்றால் இதற்கு ஒரு தனி நிலை இருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் நமது ஒரு 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 மினி தமிழகம், குட்டி தமிழகம் என்று இதை கூறலாம். ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 18 கத்தோலிக்க மறைமாவட்டத்திலிருந்து ஆட்கள் இங்கு இருக்கின்றார்கள். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையில் உள்ள அனைத்து மறைமாவட்டங்களை சார்ந்த மக்கள் இங்கு இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் பலவிதமான, அது மாத்திரமல்ல கேரளாவிலிருந்தும் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் வேறுபட்ட கலாச்சாரம் பண்பாடுடையவர்களாயிருந்தாலும் இங்கே வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட மக்களாக, அன்பின் இலக்கணமாக, அன்பை மையமாக வைத்து உறவோடும் இணைந்தும் குழுவாகவும் செயல்பாட்டக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, நமது பங்கை பார்த்தோம் என்றால் ஏறத்தாழ 99.9 விழுக்காடும் கல்வி பெற்றவராக இருக்கின்றார்கள். பொருளாதாரத்திலும் ஓரளவு தங்களுடைய வாழ்க்கையை தள்ளிக்கொண்டு, அதாவது நடத்துவதற்கான வசதி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். சமுதாயத்தில் மதிப்பு மிக்கவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் சிறப்பாக நமது பங்கிலே இருக்கக்கூடிய அனைத்து திருவழிபாட்டு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கின்றார்கள். ஈடுபாடுள்ள இளையோர் இருக்கின்றார்கள். சிறப்பாக திருமறை கல்வி வழங்கப்படுகின்றது. பல விழாக்கள் சிறப்பாக நடத்துகின்றோம். OSM மரியின் ஊழிய சபை குருக்களின் அர்ப்பண வாழ்வும் பணிவாழ்வும் நமக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றது, இருந்து கொண்டே இருக்கின்றது. குருமானவர் உருவாக்கம், முதியோர் இல்லம், பக்தி முயற்சிகள், கல்விக்கூடம், திருமண மண்டபம், இப்படி பலவிதமான செயல்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இது தமிழக திருச்சபையில் பார்த்தோம் என்றால் இப்படிப்பட்ட ஒரு பங்கு இருப்பது மிகவும், எண்ணிக்கையை பார்த்தால் சொற்பந்தான். சிறப்பான ஒரு பங்காக நான் இதை பார்க்கின்றேன். இதில் வரலாறை பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாம் பங்காக உருப்பட்டிருக்கின்றோம். திருச்சி மறைமாவட்டம் ஒரு குழந்தையை, ஜெகன்மாதா பங்கு என்ற ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதை ஜெகன்மாதா, அதாவது மரியின் ஊழியர் சபையிடம் ஒப்படைத்தது. அவர்கள் அதை பாலூட்டி தாலாட்டி உணவு கொடுத்து சென்ற 25 ஆண்டுகளாக நம்மை வளர்த்தி வந்திருக்கின்றார்கள். அதனுடைய முதற்கட்டமாக இந்த பங்கு துவங்கும் பொழுது மக்களுடைய ஈடுபாடு மிகவும் தேவை என்பதன் காரணமாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. பல பயிற்சிகள், பல நாட்கள் தூய பவுல் குருத்துவ கல்லூரி பேராசிரியர்கள், அப்போது திருச்சி மறை மாவட்டத்தில் இருந்த பொதுநிலை பணிக்குழு, இன்னும் பல குருக்கள் இங்கு வந்து பயிற்சி கொடுத்திருக்கின்றார்கள். எல்லா மக்களும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டார்கள். அப்போதிருந்தே அந்த பயிற்சி எதற்காக தந்தது என்றால், முதலிலே பங்கு என்பது ஒரு குடும்பம், ஒரு குழு, இணைந்து பணியாற்ற வேண்டும். அதாவது திருச்சபை என்பது ஒரு குழுவாக செயல்பட வேண்டிய ஒரு ஒன்று. 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு திருச்சபையின் மறை அறிவிப்பு பணி எண் 21 கூறுகின்றது, எங்கே உண்மையான பொதுநிலையினர் திரு ஆட்சியாருடன் இணைந்து பணியாற்றவில்லையோ அங்கு திருச்சபை வேறு ஒன்றவும் இல்லை,
இறைவனுடைய கிறிஸ்துவனுடைய பிரசன்னமாக விளங்கவும் இல்லை என்று கூறுகின்றது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பங்கு உண்மையிலேயே பங்காக இருக்க வேண்டுமென்றால் அது அருள் பணியாளர்களும் பொதுநிலையினரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதற்கு தேவையானது பயிற்சி. ஏனென்றால் பயிற்சி இல்லாத பங்கேற்பும் பங்கேற்பில்லாத பயிற்சியும் வீணென்று கூறுவார்கள். பயிற்சி பெற்ற மக்கள் இருந்தால்தான் உண்மையான ஒரு திருச்சபையை வழிநடத்த முடியும் என்ற நோக்கத்தோடு பல பயிற்சிகள் தரப்பட்டது. அன்பியங்கள் அமைக்கப்பட்டது, பங்கு பேரவை அமைக்கப்பட்டது, நிதிக்குழு அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு குழுவுக்கும் பயிற்சி, அதாவது அன்பியம் என்றால் என்ன, அது எவ்வாறு நடத்த வேண்டும், அதில் உறுப்பினர்கள் யார், அவருடைய கடமை என்ன, ஒவ்வொருவருடையும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது. அதே போன்று பங்கு பேரவை என்றால் என்ன, பங்கு பேருடைய உறுப்பினருடைய கடமை என்ன, அதில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், துணைத்தலைவர், செயலர், துணை செயலர், அவர்களுடைய பணி என்ன, பங்கு நிதிக்குழுவினுடைய பணி என்ன, இதெல்லாம் விரிவாக தரப்பட்டு அப்பொழுது முதலிலே துவக்கத்திலே நல்ல வழிகாட்டுதல் தரப்பட்டு நல்ல குழுக்களாக இணைந்து பணியாற்றினோம்.